Hi friends, good morning. அனைவருக்கும் வணக்கம். சமையல் பல வண்ணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து சாட்டர்டே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் லஞ்ச் மெனு தான் இப்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாவக்காய் குழம்பு, அதுக்கு அப்புறம் கேரட் பீன்ஸ், கோஸ் வந்து இங்க கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அதுக்காக வச்சிருக்கேன். அப்புறம் இது வந்து என்னோட காஃபி இன்னும் குடிக்கல, அது பாதி வேலை ஆயிட்டு இருக்கு. இது வந்து ஒயிட் ரைஸ் வந்து செஞ்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் இது ரசம், இது வந்து கொஞ்சம் பேலன்ஸ் லெஃப்ட் ஓவர் ரைஸ் நைட்டு வச்சது, அதுதான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸு இப்போ ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணிடலான்ட்டு. இப்போ வெங்காயமும் சின்ன வெங்காயம் தான் நான் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறேன். வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பாவக்காய் குழம்பு, அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸு, கோஸ் வந்து இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அதுக்காக வச்சுருக்கிறேன். அப்புறம் இது வந்து என்னோடய காஃபி இன்னும் குடிக்கல, அது பாதி வேலை ஆகிட்டுருக்கு. இது வந்து ஒயிட் ரைஸ் வந்து செஞ்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் இது ரசம், இது வந்து கொஞ்சம் பேலன்ஸ் லெஃப்ட் ஓவர் ரைஸ் நைட்டு வச்சது, அதுதான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸு இப்போ ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணிடலான்ட்டு. இப்போ வெங்காயமும் சின்ன வெங்காயம் தான் நான் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறேன். வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறது. இங்கே வந்து ஒரு கடாயை வச்சு நல்லா ஒரு தாராளமாக ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ கடுகு, கொஞ்சம் வெந்தயம், ஏன்னா பாவக்காய் குழம்புக்கு கொஞ்சம் இந்த மாதிரி வச்சா தான் நல்லாயிருக்கும், சீரகம், கொஞ்சம் உளுந்து, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம். இப்போ சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது, சேர்த்துக்கிங்க, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த வெங்காயம் வதங்கும் போது கூடவே பார்த்திங்கன்னா நான் பாவக்காயும் போட்டுடுறேன். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாவக்காயோட கசப்பு வந்து அந்த அளவுக்கு தெரியாது. இந்த மாதிரி வதக்கிட்டிங்கன்னா நல்லா அந்த கசப்பெல்லாம் போய் சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் பாவக்காய் ரெண்டும் ஒட்டுக்காக போட்டு வதக்கிடுங்க. இப்போ பாவக்காய் சின்ன வெங்காயம் போட்டதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். சிம்பிள் ஃப்ரைட் ரைஸ் தான் இது. அதுக்கு வந்து இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சமாக சீரகம் போட்டுட்டு நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். கூடவே கேரட் பீன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ கோஸையும் போட்டுக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கான ஃப்ரைட் ரைஸ். ஸோ வந்து எந்த பச்சை மிளகா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் எல்லாமே பவுடராக தான் போட போகிறோம். கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் மட்டும் போட்டுட்டு நல்லா காய வேக வச்சுட்டு சோறு ரைஸ் போட்டு நம்ம பரட்டி விட்டுட்டோம்னா குயிக்காக ஈஸியாக ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். ஏன்னா குழந்தைங்க காரமாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. அது எங்கள் வீட்டில் சுத்தமாக சாப்பிடாதுங்க. பச்சை மிளகா எல்லாம் வச்சா ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டாச்சு பாவக்காய்க்கு. இதை நல்லா பரட்டி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் பாவக்காய் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள், அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மசாலாவெல்லாம் சேர்த்தி நம்ம குழம்பு வச்சுருந்தா சூப்பராக இருக்கும். பாவக்காய் குழம்புனே தெரியாது, அந்த கசப்பே தெரியாது. ஓகே, இது அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும். இந்த பக்கம் போட்ட காய்களை அப்படியே பரட்டி விடலாம். இப்போ ஃப்ளேமை வந்து நல்லா ஹையில் வச்சுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் வந்து மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் கொடுத்து விடுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வந்து குக் பண்ணியிருக்கணும். ஒரு 3/4 வெந்திருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா காய் வந்து நறுக்குன்னு இருக்கும். இன்னும் மத்தியானம் சாப்பிடும்போது இன்னும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா வேக வச்சுட்டு குழம்பு மிளகாய் தூள், அதாவது சாம்பார் தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இங்கே காய் வேக வச்சுட்டேன். காய் வெந்துட்டு இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சமாக மிளகாத்தூளும் போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டேன். சாரி, அது கேமரா ஆன் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். அதனால தான் இந்த 2 ஷாட்டும் எடுக்கலை. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மூடி தேங்காய், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு அங்கே தெரியுது பாருங்கள். இப்போ வந்து அடுத்தது
கொஞ்சம் பூண்டு, இது கூட ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு புளி மட்டும் போட்டு இப்போ அரைக்க போகிறோம். கொஞ்சம் புளி, ஒரு ஒரு அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா, ஒரு ஸ்ட்ரிங்கு அந்த பாருங்கள் அந்த நீட்டமாக அந்த அதுதான் போட்டிருக்கிறப்போ. இந்த மாதிரி ஒரு இது போட்டிருக்கிறேன். இப்போ இதை மட்டும் போட்டு கூட ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட போகிறேன். புளி போட்டுட்டோமா, இப்போ அடுத்தது ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கிறேன். இதை வந்து நல்ல மையாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு நம்ம குழம்புல ஊற்றிட்டோம்னா நம்மளுடைய சூப்பரான பாவக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். இது வந்து நம்ம ஊர் ஸ்டைல் குழம்பு. ஸோ தக்காளி, புளி, தேங்காய் எல்லாமே இருக்கும். சரி, இதை அரைச்சிக்கலாம். ஓகே, இப்போ தேங்காய், தக்காளி, புளி இதெல்லாம் அரைச்சது வந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இப்போ நல்லா இப்போ பாருங்கள், இதோட பச்சை வாசமெல்லாம் இப்போ போயிடுச்சு. அப்படியே வெந்துருச்சு. வெந்து நமக்கு தண்ணி கூட நல்லா வற்றிடுச்சு. இப்படியே கூட சாப்பிட்டாலும் கூட இது ஒரு டேஸ்ட்டு. அப்படியே பாவக்காய் தொக்கு மாதிரி இருக்கும் பாருங்கள். நல்லா இதே சுடு சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சாலும் கூட இதே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றி மிக்ஸி ஜார் கழுவிட்டு அப்புறம் காட்டுறேன். இப்போ மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி எல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ இதெல்லாம் கலக்கி விட்டுட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையானங்கிற உப்பு மட்டும் சேர்த்திக்கலாம். இப்போ இது கொதித்து வரும்போது கொஞ்சம் நல்லா வற்றிடும் குழம்பு. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் 2 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்திக்கலாம். கரெக்டாக இருக்கும். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா காய் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நான் மஞ்சத்தூளும் கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டும் போட்டிருக்கிறேன்னு சொன்னேன்னா, இப்போ அடுத்தது இதுக்கும் வந்து உப்பு சேர்த்திக்கலாம். இதுக்கு வந்து சால்ட் உப்பு போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம வந்து சாஸு, சோயா சாஸ் இதெல்லாம் ஊற்றினோம்னா வந்து குயிக்காக நம்ம அப்போவே வந்து காலி பண்ணணும். அப்போனா தான் நல்லாயிருக்கும். இப்போ இது லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்றதுனால நான் இப்போ அதெல்லாம் போடல. ஏன்னா மத்தியானம் சாப்பிடும்போது அதெல்லாம் நல்லா இருக்காது. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ரைட் ரைஸு. சரி, கருவேப்பிலை தலை போட்டுக்கலாம். குழம்பு இப்போ நல்லா கொதிக்க போகுது. கருவேப்பிலை தலை போட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய பாவக்காய் குழம்பு கொதிச்சுட்டே இருக்க வேண்டியது தான் வேலை. இப்போ இதில் வந்து உப்பும் போட்டு இதையும் நல்லா வந்து கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் வந்து லைட்டாக சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணணும். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் தான் போட போகிறேன், அவ்வளோதான். சும்மா அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறக்காக. இப்போ வந்து செஸ்வான் சாஸ் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம், அவ்வளோதான். போட்டுட்டு இதில் இப்போ ரைஸ் தான் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இன்ஸ்டண்ட்டாக குயிக்கான நம்மளுடைய சிம்பிள் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. காய் வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் வெட்டியிருக்கிறேன். ஆக்சுவலாக நீளமாக வெட்டணும், அதுக்கெல்லாம் இப்போல்லாம் டைம் இல்லை. ஸோ இப்படி தான் வெட்டி போட்டிருக்கிறேன். ஆனால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இது ஒரு நிமிஷம் அப்படியே இதாகட்டும். இப்போ இதில் சாதம் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக நம்மளுடைய லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. குழம்பு வந்து சூப்பராக கொதிச்சிட்ருக்குது. இன்னும் ஒரு கொதி வரணும், இந்த நுரையெல்லாம் அடங்கணும். இந்த மாதிரி பாவக்காய் குழம்பு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாவக்காய் குழம்புன்னே தெரியாது, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இன்னும் நல்லா கொதிச்சு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா செஸ்வான் சாஸ் மட்டும்தான் நான் ஊற்றியிருந்தேன். அது மட்டும் பாருங்கள், அதே வந்து நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள். ஓகே, இதுக்கு என்ன பண்ணணும்னா காய் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கணும். நம்ம சாப்பிட்றதா இருந்தால், உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் காய் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு சாப்பிட்டோம்னா அது வேறு, அதுதான் ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் எல்லாமே பர்ஃபெக்டாக கொஞ்சம் வெந்திருந்தால் தான் நல்லாயிருக்கும் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், இப்போ ரைஸ் போட்டு பரட்டிடலாம். இதுக்கிடையில் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஒரு 5 to 6 days நினைக்கிறேன் நான் வீடியோஸே போடல. ஒரு ஹெல்த் இஷ்யூனால தான் நான் போடலை. இனிமேட்டு ரெகுலராக வீடியோஸ் வரும், தவறாமல் வாட்ச் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் திக்காகவே கிளறிக்கிங்க, அப்போனா தான் வந்து சாப்பிட்றப்ப வந்து இதுலேயே எல்லா இதுவும் இறங்கியிருக்கும். இல்லைன்னா மத்தியானம் நம்ம சாப்பிட்றப்ப வந்து ட்ரையான மாதிரி ஆகிடும். பத்தாத மாதிரி இருக்குது, நான் போட்டுக்கிறேன்.
அவ்வளோதான். மத்தியானம் நம்ம சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த உப்பு வந்து கொஞ்சம் பத்தாமல் போயிடும். அதனால தான் அதுக்காக தான் கொஞ்சம் திக்காக கிளறிட்டு கொஞ்சம் சால்ட்டும் வந்து ஒரு பிஞ்சு 2 பிஞ்சு அதிகமாக போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சூப்பரான நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன். நீங்கள் இது செஞ்சதுக்கப்புறம் உடனே டக்குன்னு லஞ்ச் பாக்ஸில் போட்டுட்டிங்கன்னா நல்லா வெதுன்னு மத்தியானம் சாப்பிடும்போது இருக்கும். சிம்பிள் ஃப்ரைட் ரைஸ் குழந்தைங்களுக்காக. இந்த மாதிரி பாவக்காய் குழம்பு வைக்கிற அன்றைக்கெல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வேரியேஷனாக இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். இப்போ பாவக்காய் குழம்பும் கொதிச்சிருச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாகற்காய் குழம்பு, தயிர் சாதம், அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸு, ஃப்ரைட் ரைஸு, ரசம், இதுதான் இன்றைக்கி லஞ்ச் மெனு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சமையல் பல வண்ணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.